வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுலையுமே ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அமேசானில் பார்த்தீங்கன்னா கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ப்ரைம் டே சேலை விட இப்போ கொஞ்சம் ஆஃபர் அப்படிங்கிற பேரில் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. ப்ரைம் டே சேலோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆல்ரெடி கொடுத்த ஆஃபரை விட இப்போ ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி ஃப்ளாஷிப் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 6ஆம் தேதி இன்னைக்கு பகல் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்த கோட் ஆஃபரை விட இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு சிலது வேணால் அதே சேம் ப்ரைஸ்க்கே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கோட் ஆஃபரில் கொடுத்ததே இப்போ திரும்பவும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் அமேசான்லேயும் ப்ரைம் டே சேல் அப்போ கொடுத்தது ஒரு சிலது வேணால் அதே ஆஃபர் திரும்ப கொடுக்குறாங்க. பட் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை விட மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 ரூபா இல்லை 2000 ரூபா அதிகமாக தான் வச்சு விற்கிறாங்க. பட் ரெண்டுலேயுமே ஒரு சில மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G பார்த்தீங்கன்னா இப்போ 25,000க்கு இருக்குது. இப்போ வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை. பட் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000க்கு கிடைக்குது. சாம்சங்கில் நீங்கள் ஒரு 25,000ல் ஒரு பெஸ்ட் மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலில் செலக்ட் பண்ணலாம். அதுவே ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா சாம்சங் S23 FE 5G 34,000க்கு வித்துட்ருக்காங்க. ஸோ 25,000 எங்கே இருக்குது, 34,000 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பழைய மொபைல் அண்டு புதிய மொபைலாகவும் கிடைக்கும். அதே மாதிரி ஐஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 54,000 ப்ரைஸ் போட்டுருவாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக இருந்தது, இன்றைக்கி இன்னும் அதிகமாக இருக்குது. அண்டு கூகுள் பிக்சல் 7 பார்த்தீங்கன்னா 31,000. இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸஸ்லாம் நிறையா ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறதா போட்டிருந்தாங்க. இப்போதைக்கு அதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெஸ்ட் கேமரா மொபைல் ஒரு 30,000 செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எனக்கு ப்ராசஸர், அதாவது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான மொபைல் எனக்கு தேவையில்லை, பெஸ்ட் கேமரா மொபைல் தான் வேணும்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ ஓப்போ ரெனோ 11 ப்ரோ 30,000 கிடைக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8200 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு டீசெண்டான சிப்செட் தான். பட் இது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக, அதாவது இவ்வளோ 30,000 ரூபா காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராசஸர் கிடையாது. பட் இது கேமரா பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்ல கேமரா மொபைலாக இருக்கும். நீங்கள் ஓப்போ லவராக இருந்தீங்கன்னா மட்டும் 30,000க்கு கிடச்சிதுன்னா மட்டும் உங்களுக்கு 12GB RAM 256GB வேரியண்ட்டு 30,000க்கு கிடச்சிதுன்னா தாராளமாக இந்த மொபைல் வாங்கலாம். பட் 30,000க்கு கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு இன்னும் ஆஃபர் எதுவும் காமிக்கல. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது 30,000ல் ஆஃபரில் கிடைச்சிது அப்படின்னா தாராளமாக இந்த ஓப்போ மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓப்போ ரெனோ 11 ப்ரோவில் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 இருக்குது. ஸோ லேட்டஸ்டான வெர்ஷன் தான். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கேமராவுடைய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது, அண்ட் டிசைனும் நல்லா இருக்குது, பேட்டரி ஓரளவு ஓகேவாக இருக்குது, அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவு ஓகேவாக இருக்குது. ஸோ இதில் இருக்கிற குறைபாடுகள் என்னன்னு சொல்லிடுறேன். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த காஸ்ட் வைஸ் செக் பண்ணி பார்க்கும்போது பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். பட் கேமரா மட்டும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ 50 MP மெயின் கேமரா சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. 32 MP டெலஃபோட்டோவும் சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே சென்சார் தான் உங்களுக்கு செல்ஃபிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் கேமரா அண்டு செல்ஃபி கேமரா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களால் 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது ஒரு நல்ல ஆப்ஷன். அதே மாதிரி உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிளும் சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு சூப்பரான கேமராவாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமரா டிபார்ட்மெண்ட்டில் நல்லாயிருக்கு. அண்டு 4600 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ மெயின் கேமராவும் சோனி சென்சார் IMX890 அண்ட் 8 MP அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா சோனி சென்சார் IMX355 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா அண்ட் ஆல்சோ டெலஃபோட்டோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 709 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரியர் கேமரா அண்டு செல்ஃபி கேமரா ரெண்டுலேயுமே நீங்கள் 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். மொபைலோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 181 கிராம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு குறைபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் 30,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருவாங்க, டபுள் ஸ்பீக்கர் கிடையாது. பட் இன்னொரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IR சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ IR பிளாஸ்டர் கொடுத்துருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் குட்ஸு. அது ஒரு நல்ல விஷயம். சரி, 30,000க்கு மொபைல் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேவாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5K ரெசல்யூஷன் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன குறைபாடுகள் தவிர உங்களுக்கு 30,000 கிடைச்சிது அப்படின்னா பெஸ்ட் கேமரா மொபைல் ஓப்போ அப்படிங்கிற பிராண்ட் நேமில் கிடைச்சிது அப்படின்னா பெஸ்ட் டீல் தான். ஸோ அதனால் இப்போதைக்கு ஆஃபரில் 30,000 எனக்கு காமிக்கல. ஒருவேளை உங்களுக்கு அவங்க போட்டிருக்கிறபடி
29,901க்கு கிடைச்சிது அப்படின்னா ஒரு சூப்பரான டீல் தான். கேமரா பெஸ்ட்டு கேமரா மொபைல்னால் ஓப்போ ரெனோ 11 ப்ரோவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதே கேட்டகரி தான் உங்களுக்கு விவோ V30 அப்படிங்கிற மொபைல். இது வந்து இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 28,500 ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. நாமளும் அந்த ஆஃபர் வீடியோலாம் போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இதில் 128 GB வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் 128 GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு 30,000 போட்டு ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் 256 GB வேரியண்ட்டாக வாங்க. கம்பெனியாவது அந்த 128 GB வேரியண்ட்டை தயாரிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். ஸோ 256 GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா 34,000 போட்டுருவாங்க. இப்போதைக்கு இது வந்து எல்லாம் வாங்கிட்டாங்க. ஆல்ரெடி ஆஃபர் ஓடிட்டு இருந்தது லாஸ்ட் 1 வீக்காக. நம்ம ஆஃபர் வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். அதை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த ஆஃபர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஆஃபரில் வாங்கலான்னு வெயிட் பண்ணவங்களுக்கு விவோ V30 உங்களுக்கு சரியான சாய்ஸ் கிடையாது. ஸோ அதனால் விவோ V30 இப்போதைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் இல்லை. ஒருவேளை ஒரு 28,000க்கு உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோரில் கிடச்சிதுன்னா சூப்பரான சாய்ஸு. ஸோ அதுக்கு பதில் நீங்கள் விவோ V30 ப்ரோவை செலக்ட் பண்ணலாம். ஸோ V30ல் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது V30 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த ஓப்போ ரெனோ 11 ப்ரோவில் யூஸ் பண்ணியிருந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 8200 அப்படிங்கிற சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிப்செட்லாம் முக்கியம் இல்லை, பர்ஃபார்மன்ஸ்லாம் முக்கியம் இல்லைனாக்கா இவ்வளோ காசு போட்டு இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது கேமரா மட்டும்தான் மெயின் ப்ரியாரிட்டி அப்படின்னும் போது இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டே வந்து உங்களுக்கு 8 GB RAM 256 GB வேரியண்ட்டாக கொடுக்குறாங்க. 42,000 அப்படின்னு போடுறது அவுட் ஆஃப் ஸ்டாக். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆஃபரில் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 512 தான் இருக்குது. ஓகே, இதில் ஒரு மொபைல் இருக்குது. நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுனால தான் நான் வந்து ரியலான போடுறேன். இதுவும் கரண்ட்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 256 GB வேரியண்ட்டு இது லாஸ்ட் 1 வீக்காக வந்து ஆஃபர் போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு 39,000க்கு கிடச்சிக்கிற மாதிரி ஆஃபரில் இருந்தது. பட் இப்போ வந்து 512 GB வேரியண்ட் மட்டும்தான் ஆஃபரில் போடுறாங்க. ஸோ இவ்வளோ காசு போட்டு இந்த மொபைல் வாங்கணுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போதைக்கு விவோவில் உங்களுக்கு பெஸ்ட்டு கேமரா மொபைல் எனக்கு தெரிஞ்சு 30,000ல் கிடையாது. அதாவது 30,000ல் அப்படின்னும் போது ஆஃபரில் கிடையாது. 28,000க்கு V30 கிடச்சிட்டு இருந்தது, இப்போ இல்லை. ஸோ அதனால் V40 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நாளைக்கு 12 மணிக்கு போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ விவோவில் V40 மேபி உங்களுக்கு ஒரு 35,000ல் கிடச்சிதுன்னா பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அது வந்து ஒரு புதிய மொபைலாக இருக்கும். ஸோ அதனால் புதிய மொபைல் அப்படின்னும் போது உங்களுக்கு ஸோ கேமராவும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு மதியம் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எனக்கு விவோ தான் பிடிக்கும் அப்படின்னா விவோவோடைய சப் பிராண்ட் IQ அமேசானில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா IQ Neo 9 ப்ரோவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா மொபைலாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மொபைல். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாக இருக்குது. இது வந்து ப்ரைஸ் வந்து 32,000 போடுறாங்க. இதில் 8 GB RAM 128 GB வேரியண்ட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு 32,000 கிடைக்கும். ஆல்ரெடி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இது அதாவது லாஸ்ட் 2 வீக்ஸ் பிஃபோராக ப்ரைம் டே சேலில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 30,000க்கே கிடைச்சது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 32,000 கிடைக்குது. அதாவது 256 GB வேரியண்ட்டு 32,000 கிடைச்சது. இப்போ 256 GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 36,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. பட் கிடைக்கிறது 34,000. ஸோ அதனால் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த 256 GB வேரியண்ட்டை வாங்குங்க. அதில் தான் உங்களுக்கு UFS 4.0 இருக்குது. ஸ்டோரேஜும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ரீட் ரைட் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மொபைல் பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருக்கும். விவோவில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மொபைலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாய்ஸு. பட் இதில் வந்து டெலஃபோட்டோ லென்ஸு கிடையாது. ஸோ 2 கேமரா தான். அந்த 2 கேமராவில் மெயின் கேமரா ஒரு சூப்பரான சென்சார். ஸோ அந்த சூப்பரான சென்சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி சோனி IMX 920 அப்படிங்கிற சூப்பரான ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அவுட்புட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் 8MP அல்ட்ரா வைடு 16MP செல்ஃபி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 அப்படின்னு ஒரு ப்ராசஸர். பட் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். டிஸ்பிளே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு லைக் பண்ணிங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு கர்வ்டு டிஸ்பிளே தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் 30,000ல் பெஸ்ட் கேமரா மொபைல்னா Honor 200 அப்படிங்கிறத அமேசானில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா கேமராக்காகவே டிசைன் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கேமரா மொபைலாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் தான் இருக்குது. இதோட 8 GB RAM 256 GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸு 34,000 போட்டுருவாங்க.
அந்த 34,000ல் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees வந்து கூப்பன் ஆஃபர் இருக்குது. அதை அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு கார்டு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 3,000 ப்ளஸ் இது ஒரு 1,000 4,000 டிஸ்கவுண்ட் போக 30,000க்கு உங்களுக்கு கிடைக்கும். 30,000க்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைலாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டெலஃபோட்டோ லென்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா அண்ட் 50 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கேமரா மொபைலாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. விவோ V30லையும் இதே சேம் சிப்செட் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு Huawei Honor பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இந்த 30,000 போட்டு இந்த கேமரா மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஓப்போவோட சப் பிராண்டு ரியல்மி. இதில் நீங்கள் ஒரு பெஸ்ட் கேமரா மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா ரியல்மி GT6 செலக்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,000 கிடைக்குது. ஆக்சுவலாக 8GB RAM 256GB வேரியன்ட்டு உங்களுக்கு 41,000 ரூபா ப்ரைஸ் போட்டிருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் ஒரு 4,000 rupees இருக்குது. ஸோ அந்த கார்டு ஆஃபரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிங்கனாலும் 4,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். ஸோ 37,000க்கு இந்த பர்டிகுலர் மொபைல் உங்கள் கையில் கிடைச்சிரும். 37,000க்கு இதில் என்ன இருக்குன்னா 8GB RAM 256GB வேரியன்ட் உங்களுக்கு கையில் கிடைச்சிரும். ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதோட பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 6,000 nits அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே அண்ட் ஆல்சோ ஒரு சூப்பரான ப்ராசஸரும் கிடைச்சிரும். Snapdragon 8S Gen 3 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப் செட்டு. பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வருது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 watt சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ நல்லதாக ப்ராசஸரும் கிடச்சிது, நல்லதாக டிஸ்பிளேவும் கிடச்சிடுது. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கொடுத்துட்றாங்க. ஸோ கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமராவும் சூப்பரான ஒரு சென்சர், சோனி சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெலஃபோட்டோ லென்ஸும் இருக்குது அண்ட் ஆல்சோ அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடும் சோனி சென்சார் தான் இருக்குது. அண்ட் டெலஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் சென்சராக கொடுத்துருக்காங்க. சரி, செல்ஃபி பார்த்தீங்க அப்படின்னா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சோனி சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சோனி சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரியல்மி GT மாஸ்டர் எடிஷனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து காலமாக தொன்று இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே சென்சார் தான் யூஸ் பண்ணிடுறாங்க. நல்ல சென்சார் தான் அது. ஸோ இப்படி உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரேஜும் கொடுத்து, நல்ல சிப் செட்டும் கொடுத்து, நல்ல கேமரா செட்டப்பும் கொடுத்து, அண்டு 4K வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே கொடுத்து, ஒரு 120 watt சார்ஜரும் கொடுத்து, ஸோ நல்லதாக ஒரு டிஸ்பிளே, டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டு, ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு 37,000க்கு பெஸ்ட் டீல் தான். ஸோ இதோட யூசர் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா கேமரா சூப்பராக இருக்குது, டிஸ்பிளே பிரமாதமாக இருக்குது எல்லாத்த விட, அண்டு பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது, பேட்டரியும் நல்லா இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஓப்போ லவ்வராக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ரியல்மி GT6 செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை சரியாக நான் 30,000 தான் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மியில் 13 Pro + 5G மொபைல் 30,000க்கு 8GB RAM 256GB வேரியன்ட்டு ஃப்ளிப்கார்ட்லேயே அவைலபிள் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டெலஃபோட்டோ லென்ஸோட ஒரு சூப்பரான சாய்ஸு. ஆக்சுவலாக 8,256 33,000 இருக்குது. ஸோ இதில் கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 கொடுக்குறாங்க. அந்த 3,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 30,000க்கு இந்த மொபைல் கையில் கிடச்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Snapdragon 7S Gen 2 அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் லெவலில் இருக்கக்கூடிய சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கிடையாது, உங்களுக்கு ஒரு மிட்ரேஞ்ச் லெவல் இல்லை அதை விட கம்மியாக கூட இருக்கலாம். மிட்ரேஞ்ச் லெவலில் இது வந்து ஓகே அப்படின்னா தாராளமாக இந்த சிப்செட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா, 50 MP டெலஃபோட்டோ லென்ஸ் அண்ட் 32 MP செல்ஃபி கேமரா, மூணுமே வந்து சோனி சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 MP அல்ட்ரா வைட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, அண்ட் பேட்டரியும் நல்லாயிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு, டிசைனும் நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ 30,000 தான் ஸ்ட்ரிக்டான பட்ஜெட். ஒரு பெஸ்ட் கேமரா மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் ரியல்மியில் 13 Pro Plus அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்தது மோட்டரோலாவில் பார்த்தீங்கன்னா மோட்டரோலா H50 Pro அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா மொபைலாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 28,000க்கு உங்களுக்கு 256GB வேரியன்ட் கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து 8GB RAM 256GB வேரியன்ட்டு 30,000 தான் ப்ரைஸ் போடுறாங்க. ஸோ இது வந்து IP68 வாட்டர் ரெசிஸ்டன்டோட உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதில் வந்து ஒரு 2,000 கார்டு ஆஃபர் இருக்குது. ஸோ அந்த கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 28,000க்கு மொபைல் கிடைக்குது. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலஃபோட்டோ லென்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, Snapdragon 7 Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. 50 MP செல்ஃபி கேமராவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூசர் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா கேமரா நல்லாயிருக்கு, பேட்டரி நல்லாயிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு, டிசைன் பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக இருக்குது. ஸோ பெஸ்ட்டு கேமரா மொபைல் மோட்டரோலாவில் வேணும்னு நினச்சிங்கன்னா மோட்டரோலா H50 Proவை செலக்ட் பண்ணுங்கள்.
ஸோ அதுவே ஒரு 21,000ல் பார்த்தீங்கன்னா மோட்ரோலா H50 ஃபியூஷன் ஒரு மொபைல் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருக்கும். ஸோ இதோட யூசர் ரிவ்யூ நல்லா தான் இருக்குது. பட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் புதுசாக ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, மோட்ரோலா H50. தயவுசெய்து அதை வாங்கிடாதீங்க, மறந்தும் வாங்கிடாதீங்க, யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்துடாதீங்க, எல்லாத்தையுமே சொல்லுங்கள். ஸோ நீங்கள் மோட்ரோலாவில் ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா மோட்ரோலா H50 ஃபியூஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா H50 ப்ரோவை செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டுத்துக்கும் நடுவில் புதுசாக லான்ச் பண்ண அந்த H50 அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கூகுள் பிக்சல் 7a அப்படிங்கிற மொபைல் 29,000 கிடைக்குது. பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருக்கும், ஸ்டாக் ஆன் ஃபீல்டில் கிடைக்கும். பட் ஹீட்டிங்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் நீங்கள் கொடுக்குற காசுக்கும் அந்த ப்ராசஸருக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ ஐஃபோன் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐஃபோன் 12 வந்து 64 GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39,000 ப்ரைஸ் இருக்குது. அதில் 1,500 டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ 64 GB வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் 128 GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 உங்களுக்கு 45,000 போட்டுருவாங்க. அதில் ஒரு 1,500 கார்டு ஆஃபர் இருக்குது. ஸோ 43,500க்கு ஐஃபோன் 12 வாங்கலாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். எதனால் அப்படின்னா ஐஃபோன் 13 வந்து உங்களுக்கு 48,000க்கு அமேசானில் கிடைக்குது. ஸோ 48,000க்கு 128 GB வேரியன்ட், அதை விட கொஞ்சம் லேட்டஸ்டான ஐஃபோன் 13 கிடைக்குது. ஸோ ஐஃபோனில் 12 மினிலாம் பார்த்தீங்கன்னா 24,000க்கு கிடைச்சிது. பட் அது இப்போதைக்கு கிடைக்கல. ஸோ ஐஃபோன் 13 வாங்கினீங்கன்னா 48,000 செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை விட கொஞ்சம் அதிகமாக காசு போட்டிங்கன்னா ஐஃபோன் 14 ப்ளஸ் உங்களுக்கு 54,000க்கு கிடைக்குது. ஸோ மேபி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெஸ்ட் டீல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஐஃபோன் 14 ப்ளஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு பேட்ரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அண்ட் ஆல்சோ டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வாங்குறீங்கன்னா 14 ப்ளஸ்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 30,000 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எல்லா கேமரா மொபைல்ஸும் கவர் பண்ணிட்டேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இதோட பெஸ்ட் கேமரா மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது என்ன பிராண்டு, என்ன ப்ரைஸுங்கிறதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் ஆல்சோ விவோவில் V40 உங்களுக்கு நாளைக்கு பகல் 12 மணிக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு கேமரா மொபைலாகவும் இருக்கும், பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் மொபைலாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது நாளைக்கு எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்த நண்பர்கள் உங்களுக்கு பிடித்த பெஸ்ட்டு கேமரா மொபைல்னால் எதை சொல்லுவீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.